தமிழகத்தில் ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோணம் 1. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நாளிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து டாஸ்மாக் கடைகளில் ஸ்டாக் வாங்கி வைக்க மக்கள் குவிந்ததால் விற்பனை ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு நடைபெற்றிருக்கிறது. கோணம் 2. 2 நாட்கள் மதுவின் பயன்பாட்டை தடுப்பதாக கூறும் அரசாங்கம் ஸ்டாக் வாங்கி வைத்துக் கொள்ளும் விதத்தில் 400 கோடி ரூபாய்க்கு விற்பனையை அனுமதித்தது லாஜிக்காக எப்படி சரியாக இருக்கும்? அப்படியானால் மதுக்கடை மூடல் என்பதெல்லாம் சம்பிரதாயத்திற்கு தானா? மது விற்பனையை வடுஜோராக முன்னின்று நடத்துவதும் இலக்கு நிர்ணயித்து விற்பனை செய்வதும் நியாயமா என்கின்ற அடிப்படையான கேள்வி அனைவரிடத்திலும் எழுகிறது. கோணம் 3. வாக்குப்பதிவு நாளன்று மது புழக்கமே இருக்காது என்று அரசாங்கத்தாலோ அல்லது காவல்துறையாலோ அடித்து கூற முடியுமா என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கேட்க தொடங்கிவிட்டனர். மேலிடத்து ஆசையுடன் மொத்தமாக 400 கோடி ரூபாய் விற்பனையையும் கடந்து கள்ளச்சந்தையிலும் மது விற்பனை நடக்காது என்பதற்கும் உத்தரவாதமில்லை என்பதை சமூக ஆர்வலர்கள் கோரும் கருத்து. கோணம் 4. 400 கோடி ரூபாய் மது விற்பனை என்பது ஒரே நாளில் மக்களை மதுவிற்காக 400 கோடி ரூபாயை முதலீடு செய்ய வைத்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். இதனால் அரசுக்கு மட்டுமல்ல, அரசுகளையும் கட்சிகளையும் தாங்கி பிடிக்கும் மது ஆலை உரிமையாளர்களுக்கும் கொள்ளை லாபம் என்பதையும் மறுக்க முடியாது என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கோணம் 5. மதுவை காட்டி மக்களிடம் 400 கோடி ரூபாயை பறித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. இந்த மதுவினால் உயிரிழப்போருக்கு ஒரு பைசா கூட தரமாட்டார்கள். அவர்களது குடும்பத்தினரும் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதுதான். தமிழகத்தில்தான் இளம் வயது விதவைகள் அதிகம் என்று கூறியவர்கள் எல்லோரும் இப்போது வாய்மூடி மௌடிகளாக இருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது என்று சமூக செயற்பாட்டாளர்கள் விமர்சிக்கின்றனர்.